வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் செம்மங்குடி ஊராட்சியில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தோழர் பார்த்திபன் சித்தார்த் தலைமையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் நீண்ட வருடங்களாக சாலை இல்லாத விஐபி நகர், கூட்டுறவு நகர், கிருஷ்ணா நகர், அனிதாபுரம், வேளச்சேரி, தெற்கு தெரு, வடக்கு தெரு, அம்பேத்கர் காலனி தெரு, வில்வராநத்தம், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உடனடியாக சாலை அமைத்து கொடுக்க வேண்டும். நிர்வாக அனுமதி பெற்ற சாலைப்பணியை காலதாமதம் படுத்தாமல் உடனே துவங்க வேண்டும். வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் அமைக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தில் விடுபட்ட வீடுகளுக்கு உடனே குடிநீர் குழாய் அமைத்து தர வேண்டும். பழுதடைந்த பழைய குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குடிநீர் குழாய் அமைத்து தர வேண்டும். வாண்டையான்களம் முதல் குளத்தூர் வரை தெரு மின்விளக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். அரசாணை எண் 318 கீழ் குடியிருப்பு பட்டா இல்லாமல் வசித்து வரும் குடும்பங்களுக்கு இலவச மனை பட்டா வழங்க வேண்டும். அரசாணை எம்.எஸ். எண் 34 ஜனவரி 13, 2021 கீழ் குடியிருக்க மனை இல்லாத குடும்பங்களுக்கு இலவச குடியிருப்பு மனை வழங்க வேண்டும். போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செம்மங்குடி ஊராட்சியில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சீர்காழி பிடிஓ சரவணன், பொறியாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் போராட்டக் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டக் குழுவினர் கலைந்து சென்றனர். இதில் சீர்காழி காவல் உதவி ஆய்வாளர் முருகவேல் தலைமையில் எஸ்பிசிஐடி சார்லஸ் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போராட்ட தலைவர் பார்த்திபன் சித்தார்த் நமது ரெட் நியூஸ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியினை காண்போம். 29/1/2025 அன்று செம்மங்குடி ஊராட்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் செம்மங்குடி ஊராட்சி சார்பாக 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நீண்ட நாட்களாக விஐபி நகர், கூட்டுறவு நகர், அனிதாபுரம், வேளச்சேரி, பிரியங்கா நகர், தெற்கு தெரு, வடக்கு தெரு, காலனி தெரு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாலை இல்லாமல் நீண்ட காலமாக மக்கள் தவித்து வருகின்றனர். அதனை கண்டித்து பலமுறை போராட்டம், மனுக்கள், சாலை மறியல் எல்லாம் செய்திருக்கின்றோம். இதுவரை இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை உடனடியாக சாலை அமைத்து தரும்படி நடத்துகின்றோம். பின்பு 318 அரசாணைப்படி ஆதி திராவிட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மனை இல்லாத மக்களுக்கு மனை வழங்க வேண்டும், பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். வீட்டுக்கு வீடு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டுக்கு வீடு குடிநீர் வழங்கும் திட்டத்தில் விடுபட்ட வீடுகளுக்கு உடனடியாக குடிநீர் குழாய் அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை ஒட்டி 25 ஆண்டுகள் ஆகிறது இங்கே குடிநீர் பைப்புகள் அமைத்து, அதனையும் மாற்றி புதிய பைப்புகள் அமைத்தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக ஒப்பந்தக்காரர்கள், நிர்வாக அனுமதி பெற்ற சாலைகளை ஒப்பந்தக்காரர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி தருகிறோம், 1 மாத காலத்திற்குள் நிறைவேற்றி தருகிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் விடுபட்ட சாலைகளை உடனடியாக மெஷர் செய்து சாலை அமைத்து தருகிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். எஸ்பிசிஐடி அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இதை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். மீண்டும் இதனை ஒட்டி பீஸ் கமிட்டி அமைத்து மீண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உத்தரவு அளிக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதனை எல்லாம் உள்வாங்கிய மக்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கலைத்து கொண்டு செல்கிறோம். போராட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வில்வராயநத்தம், குளத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு மின்விளக்கு அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அமைத்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் பார்த்திபன் சித்தார்த், போராட்ட குழு தலைவர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ் உடன் ஒளிப்பதிவாளர் செம்மங்குடி ஸ்டாலின்.